بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்-அகீதத்துல் இஸ்லாமியா பாடம் 9. அல்லாஹ்விடம் நமது நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் உடைய பாடத்தில் கேள்வி 2. நிய்யத் என்பதன் பொருள் என்ன? நாடுதல் என்பது அதனுடைய சொற்பொருள். அதாவது உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நாடுவது, உள்ளத்தில் நாம் நாட வேண்டும். நிய்யத் செய்வதாக நாவினால் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதரும் நபி தோழர்களும் நிய்யத்தை வாயால் மொழியவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஅஸிர்ரு கௌலகும் அவ் இஜ்ஹரு பி இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை ரகசியமாக சொல்லுங்கள் அல்லது பகிரங்கமாக சொல்லுங்கள். எப்படி நீங்கள் சொன்ன போதிலும் அல்லாஹ் அதை நன்கறிவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் உள்ளங்களில் உள்ளவற்றையும் நன்கு அறியக்கூடியவன். 67வது சூராவுடைய 13வது ஆயத்து. ஆக உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவன். ஆகவே நிய்யத் என்பது உள்ளத்தில் நினைக்கப்படுவது. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கும். ஆக இந்த ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக செயல்கள் சரியாக ஆக அல்லது அல்லாஹ்விடம் ஏற்கப்படுவதற்கு, நிறைவாக ஆகுவதற்கு ஒருவருடைய எண்ணங்கள் தான் முக்கியமானது. ஆகவே ஒருத்தர் எண்ணத்தில் அதை சரியாக நினைக்கும் போது அதுவே நிய்யத்தாக ஆகிவிடும். கேள்வி 3. மார்க்கம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் சொல்வதுடைய அர்த்தம் என்ன? சிலர் என்ன சொல்றாங்க, மனசுல இருந்தா போதுங்க அப்படின்னு பேசுறாங்களே, இது சரியா? இதை பற்றி என்ன கருத்து? மார்க்க சட்ட திட்டங்களை விட்டு விரண்டோட விரும்புவோர் சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், நபி இப்படி சொல்லியிருக்காங்க, இதன்படி நடங்க அப்படின்னு சொன்னா அதை செய்வதற்கு அவங்க தயார் இல்லை. அதெல்லாம் நம்ம மனசுல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்க சட்டங்களை விட்டு விரண்டு ஓடத்தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. மார்க்கம் என்பது அகீதா, கொள்கை கோட்பாடுகள், இபாதத் வணக்க வழிபாடுகள், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்து உள்ளடங்கியதுதான் அத்தீன் மார்க்கம். முதலாவது விஷயம் அகீதா உள்ளத்தில் இருக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஈமானுடைய 6 தூண்கள். அல் ஈமானு அன் து'மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ து'மின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவன் இறக்கிய வேதங்களையும் அவன் அனுப்பிய தூதர்களையும் மறுமை நாளையும் விதியின் நன்மை தீமையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இதுதான் அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது, உள்ளத்தில் நாட்டம் கொண்டிருப்பதோடு உறுப்புகளால் வெளிப்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடு. இப்போ உள்ளத்தில் நாம் நிய்யத் கொள்வோம், செயலில் அதை வெளிப்படுத்தும். அதான் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இஸ்லாமுடைய 5 தூண்கள். அது என்ன? புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் அலா ஐயஅபுதுல்லாஹ வ யக்ஃபர பிமா தூனஹு வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி வ ஹஜ்ஜில் பைத்தி வ ஸௌமி ரமதான். இஸ்லாம் 5 காரியங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது 5 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. முதலாவது, அலா ஐயுஅபதல்லாஹு வ யக்ஃபுர பிமா தூனஹு, அல்லாஹ்வை வணங்குவதும் அவன் அல்லாத அனைத்தையும் நிராகரிப்பதும். இரண்டாவது, தொழுகை நிலைநிறுத்துவது. மூன்றாவது, ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது, ஹஜ் செய்வது. ஐந்தாவது, ரமதானில் நோன்பு நோற்பது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வதோடு செயலால் உடல் உறுப்புகளை கொண்டு வெளிப்படுத்துவதை குறிப்பிடுறாங்க. அப்ப இது இரண்டாவது வகை, அதாவது தீன் என்பதுல செயல்களை கொண்டு இருக்கக்கூடிய இபாதத்துகள். மூன்றாவது, பெரும்பாலும் ஒரு முஸ்லீமிடம் தொழுமாறும் தாடி வளர்க்குமாறும் நாம் சொல்வதில்லை. அவ்வாறு சொன்னால்
மார்க்கம் என்பது உள்ளத்தில் இருந்தால் போதும் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு சொல்லும் போது நாம் சொன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் உள்ளத்தில் இருந்தால் போதும்னு சொல்றாரு. ஒரு முஸ்லீமிடம் ஈமானை பிரதிபலிக்கின்ற வெளிப்படையான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். வெறும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் உண்மையா இருக்கணும். உள்ளங்களை பற்றி அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். ஏனென்றால் ஒருத்தர் உள்ளத்துல ஈமான் கொண்டிருக்கிறார் என்பது அது அல்லாஹ் அறிவான். ஆனா செயலில் வெளிப்படும் போதுதான் அது உண்மையாக ஈமானுடைய செயலாக வெளியாகும். ஒரு மனிதனுடைய உள்ளம் நல்லதாக இருக்குமானால் அது அவனுடைய உடல் ரீதியாக தொழுகையாகவும் ஜக்காத்தாகவும் இன்ன பிற அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை எல்லாம் அவர் செயல்படுத்தக்கூடியதாக என்றால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குது. ஆகவேதான் அவர் தொழுகிறார், ஆகவேதான் அவர் ஜக்காத் கொடுக்கிறார், ஆகவேதான் நோன்பு வைக்கிறார், அதனால தான் இந்தந்த நற்காரியங்களை செய்கிறார் என்றார். அவருடைய முகத்தில் அவர் தாடி வளர்த்துக் கொள்வார். அதன் காரணமாக அந்த ஈமானுடைய ஒரு அம்சம் தான் அது அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவை தான் பின்பற்றணும், தனக்கு கட்டளையிட்டப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக அவர் தாடி வளர்ப்பார். ஆக இதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அவருடைய அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் எல்லாம் சீராகிவிடும். வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும். அலா, தெரிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் அல் கல்புங்கிற இதயம், உள்ளம். உள்ளம் சீராகிவிட்டால் எல்லாம் சீராகும், உள்ளம் கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும். ஆகவே ஒருத்தர் தன்னுடைய செயலிலே சரியானவராக இல்லை என்றால் அவர் வார்த்தைகளுடைய உள்ளம் சரியா இருக்குதுன்னு சொல்லுவதனால் அது உண்மையிலே சரியானவராக அவரை ஆக்காது. உண்மையிலே அவருடைய உள்ளம் கெட்டு விட்டது, அவருடைய ஈமான் சரியில்லை, அவர் ஆகவேதான் இபாதத்துகள் அல்லாஹ் கடமையாக்கியதை விட்டு தூரமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா தாபிஈ, அதோ நிறைய நபி தோழர்களிடம் மார்க்கத்தை படித்த ஹசன் பஸ்ரி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈமான் என்பது ஆசைப்பட்டதாலோ அலங்கரித்துக் கொள்வதாலோ ஒருவருக்கு கிடைக்கக்கூடியதல்ல. ஒருவர் ஆசைப்படுறார், எனக்கு ஈமான் பிடிக்கும், இஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தர் கிடைச்சதாயிராது, அல்லது அந்த மாதிரி அலங்காரத்தை செய்யறதுனால வர்றதில்லை. அது உள்ளத்தில் ஒருத்தர் மதிப்பு கொண்டு செயலில் உண்மையாக மெய்ப்படுத்துவது, அதாவது உண்மையா காட்டுறது, அப்போதுதான் ஈமான் என்று சொல்றாங்க. ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, சொல்லும் செயலும் சேர்ந்ததுதான் ஈமான். ஈமான் அதிகரிக்கும் அல்லது குறையவும் செய்யும். அப்ப ஈமானிலே நம்முடைய சொல்லும் இருக்கு, செயலும் இருக்கிறது. ஒருத்தருடைய ஈமானை நம்ம அளவிடுறதுக்கு அவருடைய பேச்சு எப்படி இருக்குது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது தான் நம்ம அறிய முடியுமே தவிர அதை வைத்துத்தான் அவருக்கு ஈமான் அதிகமா இருக்கிறதா ஈமான் குறைவா இருக்கிறதா முடிவு செய்ய முடியுமே தவிர அதை விட்டுட்டு அவர் நான் உள்ளத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்றதுனால ஒன்றும் உண்மையாக அதாகாது. அஸ்ஸலஃபு ஸாலிஹ் என்கிற நம்முடைய நல்ல முன்னோர்கள், அதாவது சஹாபா, தாபிஈன், தபா தாபிஈன்களை பின்பற்றி வந்த நல்லோர்கள் சொல்வார்கள், உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளின் மூலம் செயலுக்கு கொண்டு வருவதுதான் ஈமான் என்று சொல்வார்கள். வெறும் ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, அது உள்ளத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், ஒருத்தருடைய பேச்சிலே தெரிய வேண்டும், உடல் உறுப்புகளை கொண்டு செயலிலும் தெரிய வேண்டும். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா ஃபத்துல் பாரியில புகாரியுடைய விளக்கோரையில இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் செயல்களில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள் என்பதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பாட தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஈமானிலே வித்தியாசம் கூடுதல் குறைவு ஒரு மனிதனிடம் இருக்கும், மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும் என்பதற்கு ஒரு தனி தலைப்பை இமாம் புகாரி கொண்டு வராங்க. அதை கொண்டு அவர்கள் என்ன உணர்த்துகிறாங்கன்னா, ஒருத்தருடைய ஈமானை உறுதிப்படுத்துறது, உண்மைப்படுத்துறதுடைய செயல்கள், அப்ப செயல்கள்ல அமல்கள்ல வித்தியாசம் ஒருத்தர் ஏற்படுவதை கொண்டு அவரிடம் இருக்கிற ஈமானிலே வித்தியாசம் இருக்கிறது, ஒருத்தருக்கு கூடுதலாக இருக்கும், ஒருத்தருக்கு குறைவாக இருக்கும் என்று இந்த தலைப்பில் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான தலைப்பு அல் வலா வல் பரா, பாடம் 10. இந்த தலைப்பில் முதல் கேள்வி, அல் வலா அல் பரா என்றால் என்ன? அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நபி தோழர்களையும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்ற தௌஹீது கொள்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களான முஸ்லிம்களையும் நேசித்து அவர்களுக்கு உதவக்கூடிய நெருக்கத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவர்தான் அல் வலாவை கடைபிடிக்கிறவர். ஆக ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நபியை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வை நபியையும் நேசிப்பதோடு அவர்களை ஈமான் கொண்டிருக்கிற முஃமினான மக்களை அவர் நேசிக்க வேண்டும்.
இந்த நேசத்தோடு அவர் தௌஹீதில் உறுதியா இருக்க வேண்டும். இப்படி நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு பெயர் தான் அல் வலா. அல் பரா என்றால் அல்லாஹ்விற்கும் உடைய தூதருக்கும் நபி தோழர்களுக்கும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்ற தௌஹீது கொள்கையில் இருக்கிற ஈமான் கொண்டவர்களுக்கும் மாற்றமாக நடக்கின்ற காபிர்கள், இறை மறுப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள், மார்க்கத்தில் பிதஅத்துகள் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரையும் வெறுப்பது. ஆக ஒருவருடைய வெறுப்பு அவர் விலகி இருக்கின்ற நிலை எப்படி, என்ன அளவுகோல் படி இருக்கும் என்றால், யார் ஷிர்கை செய்கிறாரோ, குஃப்ரில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகள், காபிர்கள், அதே மாதிரி மார்க்கத்தின் பெயரால் பிதஅத்துகளை பரப்பக்கூடிய மக்கள், அந்த பிதஅத்துகள் நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம், பழகுவதை கொண்டு நாமும் அதற்கு தாக்கம் அடைவோம்ங்கிற இந்த மாதிரியான மக்கள், இவர்களை விட்டெல்லாம் விலகி அவர்களை வெறுத்து இருப்பது. அல்லாஹ் அல்லாதவர்கள் நோய் நிவாரணத்தையும் வாழ்வாதாரத்தையும் நேர்வழியையும் வேண்டுகின்ற மக்களையும் வெறுப்பது. அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் வெறுத்து இருப்பது. இதுதான் பரா. பரா என்றால் வெறுத்து ஒருத்தரை விட்டு விலகி இருப்பது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்கள். இது என்ன? வலா. அதாவது நெருக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஈமான் உள்ளவர்களோடு நாம் காட்டக்கூடியதை அல்லாஹ் தஆலா இங்கே வலியுறுத்துகிறான். சூரா தௌபா 9வது சூராவுடைய 71வது ஆயத்து. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறிப்பிடுகிறார்கள் ஹதீஸிலே. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே, முஸ்னத் இப்னு அபி ஷைபாவிலே 321வது ஹதீஸாக இடம்பெறுது ஸஹீஹ் என்கிற தரத்தில். அவ்ஸகு உரல் ஈமானில் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புக்து ஃபில்லாஹ். அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பதும் ஈமானின் மிக உறுதியான பிணைப்பு என்று சொல்லுகிறார். ஆக ஈமானிலே உறுதியா இருக்கக்கூடியவருடைய பண்பு எப்படி இருக்கும்? அவர் அல்லாஹ்வுக்காக தான் நேசிப்பார், அல்லாஹ்வுக்காக விருப்பார் என்று இந்த ஹதீஸிலே தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு ஹதீஸை இங்கே நம்முடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார்கள். அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அபு தாவூதிலே இருக்கக்கூடிய 4681வது ஹதீஸ். இமாம் அல்பானி இதை ஸஹீஹ் என்று உறுதி செய்கிறார். மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். எவர் அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காகவே கோபம் கொண்டு அல்லாஹ்வுக்காகவே கொடுத்து அல்லாஹ்வுக்காகவே தடுக்கவும் செய்கிறாரோ அவர்தான் ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒருவருடைய வலா என்பது அல்லாஹ்வை கொண்டு உள்ள நேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். பரா என்பதும் அல்லாஹ்வுக்காகத்தான் அது முடிவில் இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸின் மூலமா தெரிந்து கொள்கிறோம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபு தாவூதிலே 3527வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, ஷஹீதுகளும் அல்ல, ஆனால் அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுக்கு வழங்கிய அந்தஸ்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜாவை பார்த்து நபிமார்களும் ஷஹீதுகளும் கூட பெருமிதம் கொள்வார்கள், அதாவது ஆசைப்படுவார்கள், இந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்காதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ் துஹ்பிருனா மன்ஹும், எவர் எங்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் யார், அறிவித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال هم قوم تحابوا بروح الله على غير أرحام بينهم ولا أموال يتعاتونها فوالله إن وجوههم لنور وإنهم على نور لا يخافون إذا خاف الناس ولا يحزنون إذا حزن الناس. وقرأ هذه الآية على إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் யார் என்றால் எந்தவித குடும்ப உறவுகளும் இருக்காது, செல்வங்களுக்காக உள்ள கொடுக்கல் வாங்கலும் இருக்காது, அல்லாஹ்வின் அருளை கொண்டு அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் நேசிக்கின்ற கூட்டமாக இருப்பார்கள்.
அது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறவர்கள், அதாவது தீனுக்காக இஸ்லாமுக்காக நேசிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே குடும்ப உறவோ கொடுக்கல் வாங்கலோ எதுவும் இருக்காது. அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயமாக அவருடைய முகங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே ஒளிமயமாக இருக்கும். அவர்கள் ஒளியினால் ஆன மேடையின் மீது இருப்பார்கள், அமர்ந்திருப்பார்களாம். மக்கள் அந்த நேரத்தில் அஞ்சினாலும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதாவது மறுமையில எல்லா மக்களும் மஹ்ஷருடைய நேரத்தில் மைதானத்தில் எல்லாம் பயத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்த மாட்டான், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு கவலையும் இருக்காது என்று சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறாங்க. சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 62வது ஆயத். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்கிற இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறாங்க. அப்போ என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்து ஒருவருக்கொருவர் இருந்ததுதான். அப்போ உண்மையாக நாம் நல்ல முஃமின்களை, சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்களை, மார்க்கத்தில் தெளிவானவர்களை நாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும் என்பது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக வெறுத்து விலகி இருக்கக்கூடிய நல்லோர்களில், அதே நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய நல்லோர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.